வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாலினி. இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஆக்டர் சூர்யா ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதே போல் இந்த செய்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அரசு பணி செய்திகள், அரசு பள்ளி செய்திகள், அதன் பிறகு டிஆர்பி தேர்வு எழுதும் ஆசிரியர் மாணவர் செய்திகள் இந்த சேனலில் உடனடியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த செய்தி மிகவும் புதியதாக சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கா அப்படின்னு நீங்களே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் இது ஏற்கனவே இருந்திருக்கு, இப்போ தான் தெரிய வருது. தமிழ்நாடு அரசு தற்காலிக எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர்கள் சங்கம் TGTSMCTA அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு ஒரு போஸ்டர் உருவாக்கியிருக்காங்க தற்காலிக ஆசிரியர்கள். ஏன்னா இங்கே அரசு பள்ளி ஆசிரியர்கள் 60% பேர் நிரந்தர பணியத்தில் இருக்காங்கன்னா 40% பேர் தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் இதுக்கு ஈக்குவலாக 100% வேலைவாய்ப்பு இல்லாமல் டிஆர்பி தேர்வுகளை எதிர்பார்த்துருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பை சார்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200% பை சார்ட் போடும்போது பாதி செமி சர்க்கிள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 100% டிஆர்பி தேர்வுகள் பிடிபிஆர்டி, எஸ்ஜிடி, பிஜிடிஆர்பி, பிஇஓ இந்த தேர்வுகளெலாம் எதிர்பார்த்துருக்கிறவங்க ஒரு 100%, 60% தான் நிரந்தர ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக சற்றேற குறைய என்ன பண்ணுவாங்க, 40% எஸ்எம்சி தற்காலிக ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 250 டீச்சர்ஸ் தற்காலிக ஆசிரியர்கள் தான். சரி, இவர்களுடைய கோரிக்கை என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சங்கத்தில் என்ன கோரிக்கை வருதுன்னு பாருங்கள். எஸ்எம்சி தற்காலிக பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மதிப்பூதியம் உயர்வு. நீங்கள் காலேஜ் டிஆர் நம்ம தமிழக வெற்றி கழக ஆட்சியில் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறவங்களுக்கு 30,000 35,000 உயர்த்திட்டாங்க. பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு 20,000 25,000 உயர்த்திட்டாங்க. ஆனால் அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர்கள் சம்பளம் மட்டும் 5 வருஷமாக இப்படியே தான் இருக்குது, 18,000 15,000 13,000 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மதிப்பூதிய உயர்வு கேட்குறாங்க. கல்வி தகுதி, பணி சுமை, தற்போதைய வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு மாத மதிப்பூதியத்தை உயர்த்த வேண்டும். இதை சார்ந்த கருத்து நீங்கள் பொதுமக்களாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள், தற்காலிக ஆசிரியரும் பதிவு பண்ணுங்கள், இல்லை தற்காலிக ஆசிரியர் இல்லாமல் நீங்கள் தேர்வுக்கு படிச்சிருந்தா கூட பதிவு பண்ணுங்கள். மிக முக்கியம், இங்கே மதிப்பூதியம் உயர்வு தேவையா இல்லையான்றது பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 18,000 ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு 18,000 சம்பளம் கொடுத்து முழு நேர வேலையை வாங்குகிறாங்க. ஒரு பிடி அசிஸ்டண்ட்டுக்கு 15,000 சம்பளம் கொடுத்து முழு நேர வேலையை வாங்குகிறாங்க. 50,000 ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டு, 52,000 பிடி இப்படின்லாம் இருக்கும்போது அதில் பாதி கூட கிடையாது தற்காலிக ஆசிரியர்களுக்கு. 28 பீரியட் இருக்குது. ஒரு நிரந்தர ஆசிரியர் செய்யக்கூடிய பணிகள் அவங்க ரிசல்ட் எல்லாமே கொடுத்தும் கூட நிரந்தர ஆசிரியர்கள் சம்பளத்தில் பாதி அளவு 50% கூட இல்லாத நிலையில் தான் இருக்குது இந்த மதிப்பூதியம். மாதந்தோறும் உரிய தேதியில் ஊதியம் வேணும். இது மிகப்பெரிய அநீதியும் மிகப்பெரிய ஒரு என்ன உரிமை மறுப்புன்னு கூட சொல்லலாம். மாதந்தோறும் உரிய தேதியில் சம்பளம் வரதே கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, அதுவும் 4வது மாதம் தான் கிடைக்குது. அப்போ சம்பள நிலுவை ஏற்படாமல் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வழங்க வேண்டும்னு கேட்குறாங்க. பணி தொடர்ச்சி, கல்வியாண்டுதோறும் புதிய நியமன நடைமுறையால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையை தவிர்த்து தேவையுள்ள காலி பணிகள் பணி தொடர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். சில இடங்களில் பணி தொடர்ச்சி தேவை, இந்த தடவை போயிடுங்க, திரும்ப கூடும்போது வாங்கன்றதை விட நீங்கள் அடுத்த ஆண்டு ஜூன்லேருந்தே வாங்க, இப்போதைக்கு தேவைப்படுதுன்னு அப்படியே பணி தொடர்ச்சி கேட்குறாங்க. மருத்துவ காப்பீடு கேட்குறாங்க. ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் அரசு மருத்துவ காப்பீடு, மருத்துவ உதவி இருப்பது போல் தற்காலிக ஆசனம் கேட்குறாங்க. விடுப்பு உரிமைகள், மருத்துவ விடுப்பு, மகப்பேறு விடுப்பு, தந்தையர் விடுப்பு உள்ளிட்ட நியாயமான விடுப்பு வசதிகளை கேட்டிருக்காங்க. 3RBயில் பணி அனுபவத்திற்கு முன்னுரிமை. எஸ்எம்சி ஆசிரியர்கள் தொடர்புடைய கற்பித்தல் அனுபவத்தை எதிர்கால ஆசிரியர் சேர்ப்பில் உரிய முறையில் கருத்தில் கொள்ள வேண்டும்ன்றாங்க. இப்போ எஸ்எம்சியில் வேலை செஞ்சுருக்கிறதுனால ஆல்ரெடி அரசு பள்ளி மாணவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அரசு பள்ளிகளில் நாங்கள் வேலை செஞ்சு ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். அப்போ அரசு பள்ளி இருக்க செயல்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கும் பொழுது டிஆர்பி எக்ஸாமில் வரும்பொழுது எங்களுடைய பணி அனுபவத்துக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம். இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் அவர்கள் கல்வி தகுதி மற்றும் பணியின் தன்மைக்கு ஏற்ப தனித்தனியான நியாயமான ஊதிய அளவை நிர்ணயிக்கணும்னு கேட்குறாங்க. திடீர் பணி நீக்கம் தவிர்க்க வேண்டும். நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறும் வரை தேவையுள்ள பணிகளும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நியாயமான பாதுகாப்பு வழங்க வேண்டும். திடீர்னு ஒரு நிரந்தர ஆசிரியர் வராங்க, பணி மாறுதலில் வராங்க, இல்லை டைரக்டருக்கு மாறினோடனே உடனே நீக்கும் போது அதையே நம்பி இருக்கிற ஒரு பெண் ஆசிரியர், ஒரு ஆண் ஆசிரியர், திருமணமாகாத வயது முதிர்ந்த ஒரு ஆண் ஆசிரியர், திருமணமாகாத வயது முதிர்ந்த ஒரு பெண் ஆசிரியர், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள்,
எத்தனையோ கேரக்டரில் இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க. வறுமையில் இருக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்புறம் கலப்பு திருமணம் பண்ணி எந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வேலைகளில் இருக்காங்க. நம்ம எஸ்எம்சி டீச்சராக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய பணி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. பாதியில் நிறுத்தும் பொழுது அவருக்கு ஏதாவது மாற்று பணி வழங்க வேண்டும். இப்போதைக்கு இந்த ஸ்கூலில் தற்காலிக ஆசிரியர் இல்லைப்பா, நம்ம நிரந்தர ஆசிரியர் வந்துட்டாங்க, நிரந்தர ஆசிரியர் வந்துட்டனால உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் பணி ஒதுக்கி தரோம், மீதி உள்ள காலகட்டங்களில் இந்த இடத்துல நீங்கள் பணி செய்யலான்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்திலேயே அந்த தாலுக்கா அளவில் ஏதாவது ஒரு அரசு பள்ளிகளில் அரசாங்கமே அவங்களுடைய போர்ட்டலில் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கேயே அனுப்புறது தான் சரியாக இருக்குன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். பணி தொடர்ச்சி முக்கியம். அரசின் நேரடி கண்காணிப்பு, எஸ்எம்சி ஆசிரியர் நியமனம், வருகை பதிவு, பணி சுமை, ஊதிய பட்டியல் மற்றும் ஊதிய வழங்கல் ஆகியவற்றை பள்ளி கல்வித்துறை நேரடியாக கண்காணிக்க வேண்டும். இதுதான் எஸ்எம்சி ஆசிரியருடைய கோரிக்கைகள். ஒரு டிராப்டாக பண்ணியிருக்காங்க. இது இன்னும் சங்கமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இது குழுவாக இருக்காங்களா, இதை பற்றி தலைவர்கள் யார், செயலாளர்கள், பொருளாளர்கள்லாம் தெரியல. ஆனால் இந்த செய்தி நமக்கு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கிடச்சிது. சமூகத்தில் இது தேவை, சமூகத்தில் இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியருக்கு ஈக்குவலாக தற்காலிக ஆசிரியர் இருக்கிறாங்கன்றது உண்மைனா கமெண்ட்டில் பதிவு பண்ணி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதையும் தொடர்ந்து என்னென்னா, தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிரந்தர ஆசிரியர் நியமனங்களை வருடம் எஸ்ஜிடி, பிடி, பிஜி அரசு பள்ளிகளுக்கு தேவையான இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார பயிற்றுனர்கள், அப்புறம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், அப்புறம் வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ, இது போன்ற பணியிடங்கள்லாம் அந்தந்த வருடம் அப்பப்போவே நிரப்பிடணும். ஒரு 5 பணியிடமோ 6 பணியிடம் 10 பணி, எத்தனை பணியிடமாக இருந்தால் 10 பணியிடங்கள் இருந்தால் கூட ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு டிஎன்பிஎஸ்சியை போல் 2 போஸ்ட் 1 போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கும் பொழுது டிஆர்பியும் இதே போல் தேர்வுகளை வைக்கணுன்றது தமிழக வெற்றி கழக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், செயலர்கள், அதிகாரிகள் எல்லா அமைச்சர்களும் கோரிக்கை வச்சு இதை செயல்படுத்தணும். கோரிக்கை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கோரிக்கை வைக்கலாம், மனு கொடுக்கலாம், போராட்டம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து செயல்பட வைக்கணுங்க. அதுதான் நம்ம ஆசிரியர்களுடைய மறுமலர்ச்சி காலம். ஆசிரியர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம் நிலவ வேண்டும் என்றால் இந்த உரிமைகள் கண்டிப்பாக மீட்கப்பட வேண்டும். இது நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். வெறும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு சில பல சலுகைகளை கொடுத்து அந்த முறையை தொடர்ச்சி செய்வதை விட ஒவ்வொரு வருடமும் நிரந்தர ஆசிரியர்களுக்கான நேரடி நியமன தேர்வுகளை வைக்கும் போது மட்டும்தான் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை தடுக்கவே முடியும் என்பதை மீண்டும் முதலில் பதிவு செய்துங்க. இந்த ஆயிஷா நியூஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ஸ் எல்லாம் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்க, ஜாயின் பண்ணிக்கோங்க.